நமக்கு தந்தது இந்த தங்கம். பூமிக்குள்ளே நடக்கும் அசைவுகளும் எரிமலை வெடிப்புகளும் கோடிக்கணக்கான வருடம் கடந்து மேலே கொண்டு வந்த தங்கம் இனி சுரங்கத்தில் எடுக்க கூடியது மிக குறைவாகவே உள்ளது. இது ஒரு மீண்டும் பயன்படுத்த முடியாத வளமாகும். போனால் போயிற்று. தங்கம் மட்டும் முக்கிய நாணயமாக ஆனது அதற்கு காரணம் அதன் கிடைக்கும் வரிமையும் மற்றும் வரையறுக்கப்பட்ட விநியோகமும் தான். பாலம் அதன் நிலையான தன்மையும் நீடித்து நிற்கும் தன்மையும் துருப்பிடிக்காது கெட்டு போகாது என்றும் நிலைத்திருக்கும் மென்மையானது. எளிதில் வடிவமாற்றம் செய்யலாம். ஆபரணங்களும் பொருட்களும் நாணயங்களும் உருவாக்கலாம். வெள்ளியில் இருந்து வேறுபட்ட அதன் உணர்வு உலகம் முழுவதும் அதற்கு அங்கீகாரத்தை கொடுத்தது.